புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் நேற்று பொன்னமராவதி பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. பொன்னமராவதி, வளையப்பட்டி, ஜே நகர், இந்திரா நகர், புதுவளவு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கரூரில் மழை பெய்ததன் காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். கரூர் ஆண்டான் கோயில் கீழ்ப்பாகம் ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த பகுதியில் கனமழை மற்றும் மழை காலங்களில் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் செல்வதால் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் தொடர்ந்து இதுபோன்று பிரச்சினை ஏற்பட்டு வருவதாகவும் பலமுறை தெரிவித்து நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த கரூர் நகர காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் சென்று பார்வையிட்டு மழைநீர் செல்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதன் அடிப்படையில் சாலை மறியலை பொதுமக்கள் கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். வந்தவாசிக்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் வீர வெள்ளிவாள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியைச் சேர்ந்த வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் MS தரணிவேந்தன் நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வந்தவாசிக்கு வந்த அவருக்கு வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் தொகுதி திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா சிலை அருகில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த அவருக்கு தொகுதி திமுக சார்பில் வீர வெள்ளிவாள் பரிசளிக்கப்பட்டது. தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்பு பழைய பேருந்து நிலையம், பஜார் வீதி, தேரடி, புதிய பேருந்து நிலைய அணுகு சாலை ஆகிய பகுதிகள் வழியாக திறந்த காரில் சென்றவாறு நன்றி தெரிவித்து சென்றார். கோவில்பட்டி ஸ்டாலின் காலனி பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் கொடை விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்டாலின் காலனி பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் கொடை விழா கடந்த 10 தினங்களாக வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோவில் முன்பு இருந்து துவங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க செண்பகவல்லி அம்மன் கோவில் தெப்பக்குளத்தை வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தில் பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகள் தலையில் முளைப்பாரியை சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சுவாமி திருக்கோவில் கிருத்திகை கிரிவலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனா சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம் செய்து பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் உற்சவ சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கிரிவலத்தில் காவேரிப்பாக்கம், நெமிலி, சோளங்கர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.